வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்திருக்கோம், ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். இதுதான் நம்ம வந்த வண்டி. கொழும்புல இருந்து வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம சொந்தங்கள் வந்திருக்காங்க. இதான் பாருங்க, இங்கே ஒரு பைத்தியாரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறோம். எதுக்கு வந்தாலும் தெரியல, கத்திங்களா தொப்பி ஒன்று மாட்டிக்கிட்டு அண்ணா 2 பேர் தான் வந்து இவங்களை நம்ம ஊர் ப்ரோக்ராம்க்கு தான் வந்திருக்கோம். அண்ணா ஊர் ப்ரோக்ராம்க்கு தான் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும்? இங்கேருந்து ஒரு 4 hours. ஏற்கனவே 4 hours வந்தாச்சு. சரி, ஒரு 3 மணி நேரம் வந்தாச்சு கொழும்புல இருந்து. இன்னொரு 3 மணி நேரம் போனது. ஆமாம், நாளைக்கு அல்ல, நாளை கழிச்சு தான் வந்து 17ஆம் தேதி. இன்னைக்கு 17ஆம் தேதி அண்ணா ஊரில் ப்ரோக்ராம். அது என்ன, அந்த மக்காச்சோளம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கலாமா? அது வாங்கலாம். நம்ம ஊர் பாரு, நம்ம ஊரில் பீச்சில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, பெரியனா பீச்சில். அது மாதிரி தான் தலைவன் பார்த்தீங்களா, அது பயங்கரமா இருப்பாரு. ஆளு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா, WWE வர்ற மாதிரியே இருப்பாரு. எங்க ரெண்டு பக்கத்துல வச்சிரு. நான் ஆள் எப்படி இருக்காருன்னு நான் நின்று காட்டுறேன். பாத்தீங்களா, எப்படி இருக்காரு பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமா இருப்பாரு ஆளு. ஏதோ வாங்க, அவிச்சது வேணுமா சுட்டது வேணுமா? சுட்டது. இது நல்லா இருக்கும். வித்தியாக மாட்டேங்குது. டொயோட்டா எல்லாம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு பெரிய வண்டி. இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகணும். பஸ்ஸு இல்லைங்க, பஸ்ஸு. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாதா, அது பேர் பஸ்ஸு தாண்டா அப்படின்னு சொல்லாதீங்க. இங்கெல்லாம் ஆட்டோவெல்லாம் சிவப்பு கலரில் இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி மஞ்சள் கலரு, இந்த மாதிரி சிவப்பு கலர். எல்லாமே வந்து பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. முக்கியமாக மலைகள் எல்லாம் இருக்குது. யாரும் இங்கே வெட்டில மலைகளை எல்லாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதை கொஞ்சம் பாதுகாக்கிறோம். அதான் நமக்கு வந்துச்சு. வந்தாங்க வந்தா அப்புறம் சிங்கருக்காக நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சாப்பிட்றதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு. என்ன பேரு, என்ன ஃபாரின் ரிட்டன் தான். நீ இருந்தாலும் ரொம்ப ஓவரா இருக்கு. அது வெர்டிகலா என்ன, அவர் கைக்கு போனா மட்டும் சின்ன போனா இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா, நம்ம கையில எல்லாம் மொட்டா மாதிரி இருக்குது, அவர் கையில சின்ன போனா இருக்குது. இது என்ன போன் ப்ரோ நீங்க வச்சிருக்கிறது? 17 ப்ரோ. இங்க பாருங்க, 17 ப்ரோவா அவருக்கு என்னமோ தின்னோண்டு 0000 மாதிரி இருக்குது. தேங்க்யூ. இதுல அப்படியே நெருப்புல போட்டு சொல்றதா சரி. வாங்கி தருவேன். எடுங்க உங்களை யார் வேணா. நம்ம நானும் உங்க கையை பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி. இங்க பாரு, நீ அதை வந்து இங்கிலீஷ்ல பேசணும்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பீட்ரூட்டா எவன் பார்ப்பேன். நல்லா அருமையான தமிழ்ல பேசணும். சரி, இதுக்கு பேர் என்ன? திங்கரியா சொல்லிட்டாடப்பா. இப்போ உங்களால சாப்பிட முடியல, எங்களுக்கு கொடுத்துருவீங்க. நீ பார்த்து இளநீர் பார்த்ததே இல்லை லைஃப்ல, இப்பதான் பாக்குறியா? எழுதிங்கிறியா? ஃபியூச்சர்ல ஏரோமானோட மியூசிக்ல ஆடுனாங்கன்னா இவங்களுக்கு கிட்ட கூட நிற்கிறேன். ஆனா நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. இன்னும் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இன்னும் நிறைய சொல்லுங்க. ஏரோமான் சார் பார்த்தா போதும். நல்லா பாடுறாங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரகுமான் சார் நான் பார்த்தா போதும். அந்த ஒரு வரியில இருக்கு. அந்த அவர் படத்துல ஒரு பாட்டு பாடிட்டோம்னா அப்பா அலே அப்பா என்ன. சுசாந்திகா இந்த அங்க இருக்க மாட்டேங்குது. அங்க பாருங்க, வா, உன்னை மாதிரியே ஒரு ஆள் இருக்குதுங்க. வா, அதான் மாதிரி ஓடுதுடா. உங்களுக்கு அடி வேணும். நான் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் பார்த்துட்டு என்னடா சுசாந்திகா மாதிரி கண்ணாடி கழட்டி விட்டீங்கன்னா தெரியும் ஒழுக்கமா. வா, நான் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா சுசாந்தி எங்க இருக்காங்க அப்படின்னு. இந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த அடிவாரம் இருக்குல்ல, அந்த இடம் மாதிரி யூடியூப்ல. என்ன சொன்ன சொல்லு, இப்ப சொன்னத கொஞ்சம் சத்தமா பேசு. பிக்கப் ஆகாது. வந்து மைக் வச்சு சாப்பிட்டோம்ல ஒரு மைக் இருக்குது உள்ள இதுக்குள்ள கிடக்குது. அதாவது இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, ஓகேவா? ஸோ நான் வர வழியில எந்த ஹாஸ்பிட்டலும் பார்க்கல. ஒரு அவசர ஆத்திரனா ஹாஸ்பிடல் பார்க்கலையா? போறதுக்கு ஒண்ணு இல்ல, இப்ப புடிச்சு உள்ள தள்ளி விடுறேன் அப்படின்னு நினைச்சேன். புடிச்சு உள்ள தள்ளி விடுறேன், போய் விழுந்துரு. அப்புறம் ஆஸ்பத்திரி ஈஸியா பார்த்துடலாம். வா.
ஹாஸ்பிட்டல் பார்க்காத உனக்கு ஒரு குறை இல்ல? ஏய் அதுதான் பாப்பா வா, அந்த வண்டி எத்தனை வண்டி போகுது, நான் பிடிச்சி அதுக்குள்ளே தள்ளி விட்டுறேன், மேலே ஏற்றிடுவானுங்க, உன்னை அப்படியே கொண்டு போயிடலாம். மாடு guys, அது உங்களை நோக்கி தான் வருது. இல்ல இல்ல அதான் உன்னே, ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் நிக்குது தொப்பி போட்டுக்கு அப்படின்னு பாக்கட்டும், உன்னை பாக்கட்டும் வருது. வெயில் ஒரு தொப்பி போட்டது தப்பா guys? வெயில் அடிக்குது guys. தினந்தோட 40 டிகிரி. நம்ம ஊர்ல குளுகுளுன்னு இருக்குதாங்க, முடியல. நம்ம ஊர்ல குளுகுளுன்னு இருக்கா, ஆமா. நம்ம ஊர்ல பொழக்குது, மண்டையை பொழந்து நம்மளால அப்படியே அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்துட்டு தான் வருது. என்ன நீ ஒரு இததான் உனக்கு இதா ஹாஸ்பிட்டாலிட்டியா? வா போய் என்னன்னு கேள்ப்போ, என்னப்பான்னு கேளு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல உன்னை மாதிரியே இருக்கு. மாடு பாருங்க. ஏய் காட்டுங்க. இங்க ஒரு மாடு பாருங்க, நம்ம மாடு பார்த்தே இருக்க மாட்டாங்களா யாரும்? காட்டுங்க, மாடு பார்த்துருக்க மாட்டாங்களா யாரும்? இப்போ நாங்க கார்ன் சாப்பிட்டு அடுத்தது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போக போறோம். ஆமா சொல்லு, என்ன உங்களுக்கே தெரியாது. ஆமா ஆமா சொல்லு, இது உனக்கு தெரியுமா சொல்லு. பீச்சுக்கு போக போறோம், சிவகா பீச். உங்களுக்கு என்னடா தெரியல, எனக்கு நன்மை தெரியல. ஆமா ஆமா. சரி ஓகே மக்களே, இங்க வந்து நின்னா ஒரு கருத்து வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு போலாம். போற வழியில வண்டி எடுத்துட்டு இன்னும் 4 மணி நேரம் போகணும் நாங்க ஊருக்கு. நாங்க போயிட்டு இப்பதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்னும் ஃபுல் vlog இருக்கு பாருங்க. ஓகே இந்த ஸ்ரீலங்கா அர்ஜுனர் வில்லு கேளுங்க. தின்னத்தா தின்னாக்குத்தா பயங்கரம், வேற லெவல் இருக்குதுங்க. ஹலோ மக்களே, நான் வந்து சாப்பிட வந்திருக்கேன் மிதக்கும் உணவகம். மிதக்கும் உணவகம் பார்த்தீங்களா, சாப்பிட வந்திருக்கேன் நைட்டு. இங்க பாருங்க சுசாந்தியா, ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ வாரத்துக்கு 3 நாள் நான் நடக்கிறேன். அப்படியே அங்க போட சொன்னீங்க இல்ல, அவன் கோட் ஆகாது. நாங்கள் நேற்று நைட்டு வர்றதுக்கு அங்கே டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில் எல்லாம் அதையும் போய் பார்த்துட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க ரூமுக்கு வர்றதுக்கு. இங்கே தான் தங்கியிருக்கோம். என்ன பேர்லாம் எதுன்னு எனக்கு தெரியல, அவரு ஷாம் சொல்றாரு. ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட். ஒண்ணுமே சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருக்கு. இதில் என்ன எது என்ன போய் ரிவ்யூ எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரேம் தானே? யா பிரேம் பாண்டியூரான் குழுமத்தின் ஒரு உறுப்பினர். மேலும் சின்னுவோடு இணைந்து நாங்கள் இப்போது மட்டு நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வந்தா சாப்பிட்டோம் மத்தியானம் நல்லா சீ ஃபுட் எல்லாம் நான்வெஜ் தான். ஷியான் வீட்டிலலாம் சாப்பாடு எல்லாமே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இலங்கையில பாண்டியூர் சாப்பாடு எப்படி இருக்கு நீங்க போற இடம்? ஐயோ உண்மையிலே எனக்கு செமையா, ஏன்னா எப்பவுமே எனக்கு சீ ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நேற்று இவரு ஷான் கேட்டப்ப கூட சிக்கன் மட்டன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எதுவும் வேணாம், சீ ஃபுட் என்ன இருக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலம் வந்து 100 வருஷம் பழைய பாலம். எந்த வருஷம் ஒரு 120 வருஷத்துக்கு கூட 120 வருஷம். ஆனா எந்த வருஷம்னு கரெக்டா தெரியல. 120 வருஷம் ஆகுது இந்த பாலம் கட்டி. இது வந்து ரொம்ப யாராவது காதல் தோல்வி அப்புறம் படிப்பு இல்லைன்னா இங்க இருந்து பாஞ்சிருவாங்க. இந்த பாலம் வந்து பழுதடையில இன்னும் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அரசாங்கத்தால வந்து இதுல இப்ப போக்குவரத்தை வந்து இல்லாமக்கிருக்காங்க. இருந்து அந்த பாவனைக்கு இருந்து ஒன்றிருக்குது. அந்த காலத்துல செஞ்ச தொழில்நுட்பம் தான் அவங்களது. இந்த இரும்புகளை பாருங்க இன்னும்
பழுதடையாமலும் இறந்து போகாமலும் இந்த இரும்பு இருக்குது. அப்ப அந்த அந்த காலத்து உலோகங்கள் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த உலோகங்கள் இருக்குது. இல்ல 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 இந்த பாருங்க, யாராவது காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா இங்கதான் வந்து பாஞ்சிருவாங்களாம். நல்லா பெரிய பாலங்க, நம்ம ஊர் காவேரி பாலம் மாதிரி இங்க நல்லா அவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா இது கைவிடப்பட்ட பாலம். சுசாந்தி அதை பிளான் போட்டியா குதிக்கிறதுக்கு? இத காதல் தோல்வி இந்த படிப்பு வரலன்னா இதுல இருந்து பாஞ்சிருவாங்களாம். அதனால நீ பாய் அட பாஞ்சிரு, அப்பதான் நான் வீடியோ போட முடியும். உழுகு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உன்னை சாகு சாகு பிளான் போட்டுட்டு இருக்காரு. என்ன மாதிரி எப்போ வந்து சுசாந்திகா வாவ் வாவ் நீங்க தான் சீத்தமிழ் சுசாந்திகா. ஆமா ஆமா. வேற யாரோ ஒரு பொண்ணு. அப்புறம் இங்க எதுக்கு நீ வந்த கிளம்பு? ஆனா இது என்ன ஆறு தானா? இது என்னது? ஆறு. என்ன இது ஆறு பேரு? கல்லடி. கல்லடி ஆறு. இது கல்லடி பாலம். இது கல்லடி பாலம். இதான் பாம்பர் பாலம். பாம்பன் பாலம் மாதிரி தான் இருக்கு, பெருசா தான் இருக்கு, பரவாயில்ல. அப்படியே நீங்க முன்னுக்கு போங்க. ஓகே மக்களே, நாங்கள் வந்து ஊருக்கு வந்தால் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு மனம் இல்லாமல் இப்போ எல்லாரையும் நாங்கள் பிரிஞ்சு போகிறோம். அண்ணன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு 6:45 ஃப்ளைட்டு. இப்போ இங்கே இப்போ மணி இப்போ காலையில் 8:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி அங்கே போனால் தான் ஒரு 3 மணிக்குள்ளே போக முடியும். 3 மணி 3:30 மணிக்குள்ளே போக முடியும். கிளம்பியாச்சு. ஓகே பாய், போயிட்டு வரோம். கைஸ், நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல இன்னும் சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்கோம். அந்த இடம் ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குங்க ஊர். இங்கே பாருங்கள், எல்லா மரம் செடி கொடிகள் தான். ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன், சூப்பராக இருக்குது. அமைதியாக செமையாக இருக்குது. என்னென்னமோ வச்சுருக்காங்க, புட்டு, நம்ம ஊரில் சேமியா. நம்ம ஊரில் சேமியா தான் இங்கே வந்து நூடுல்ஸ் அது வச்சுருக்காங்க. என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. மக்களே, இது வந்து போதை சாக்லேட்டாமா என்னமோ சொல்கிறாங்கப்பா. நான்லாம் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம நேயர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நான்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் சாக்லேட்டை சாப்பிட்டு போதையா? குழந்தைங்க இனிப்புக்காக விரும்பி சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் போதையாப்பா? என்னையா அநியாயமாக இருக்குது. அப்போ எதையுமே வந்து நம்ம நம்பி சாப்பிட முடியாது போல இருக்குது, அப்படித்தானே? ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ மணி என்ன? மணி 4:30. எங்களுக்கு 6:30 மணிக்கு ஃப்ளைட்டு. எல்லாம் இங்கே வந்து இந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மதுபான கடை ஏர்போர்ட்டுக்குள்ளே. அதெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சாமி, எங்கே பார்த்தாலும் சரக்கு தான். இதை சாக்லேட்டில் போதையா? இந்த மாதிரி எங்கே இந்த சாக்லேட் போதை சாக்லேட்? ஆமாங்க, என்னங்க அநியாயமாக இருக்குது. சாக்லேட் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது, அதில் போய் போதேன். என்னடா எல்லாம் சரக்குதேன்.
இதெல்லாம் சரக்கு எவ்வளோ சரக்கு இருக்கு பாரு, பயங்கரமா கடைசி வரைக்கும் சரக்கு தான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வைங்க, கப்பல் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. குடும்பத்தோடு வந்து பிடிச்சி நாசமாக போங்கன்னு 2 பேரையும் பொருத்தம் முன்னாடி 2 பேரையும் போட்டு வச்சுருக்காங்களா வணக்கம் வச்சுக்கிட்டு. இந்த சரக்கு கடையில் எதுக்குங்க தம்பதிகளை வச்சுருக்காங்க, குடும்பத்தோடு கொடுத்து வந்து நாசமாக போங்க அப்படிங்கிறதுக்கா? என்னைய அநியாயமாக இருக்குது. எங்கெங்கே தான் என்னென்ன வைக்கணும்னு எல்லா விவசாயம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வேறு. புத்தாண்டு அன்னைக்கு குடிச்சு சிறப்பாக வாழுங்க, மொதல் நாளே குடிச்சு நாசமாக போங்க அப்படின்னு. எங்கே போய் முடிய போதும் தெரியல. போங்க அப்படி இது பயங்கரமா 6 மணிக்கு ஃப்ளைட்டு. அதாவது ஸ்ரீலங்கா வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரிப்பு, சரியான ட்ரிப்பு. ஸ்ரீலங்கா முதல் முறையாக வந்து ஸ்ரீலங்கா வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விளாக் வந்து போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறையா வீடியோ எடுக்க முடியல, நிறையா போனோம். இங்கே வந்து 3 நாள் தான் இருந்தோம், அதனால் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல, இப்போது வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் பாருங்கள். வாட் ஐயோ, இங்க வந்து vlog எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் எடுக்க முடியாது? எடுக்கக்கூடாது, மூஞ்சி பார்க்க முடியாது. ஏன்? இந்த அம்மாவை பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவே பயந்துக்குச்சு. ஜாலியாக வந்து சீக்கிரம் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அதான் சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த கடைக்கு. ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு. கடை எப்படி இருக்குது? யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப உன்னை தான் கேட்குறேன். என்கிட்ட பேசிட்டு சரி, கடை எப்படி இருக்கு? ஏதோ ஃபோன்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. I thought you were talking to your girlfriend, guys. He has a girlfriend. இருக்குதானே? பிரைஸ் இல்லாதீங்க. இதெல்லாம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் நான் போட மாட்டேன். நான் பார்த்து எடிட் பண்ணி போடுறது தானே. கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு? துபாய் கேர்ள் ஃப்ரெண்ட், guys. அதெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. துபாய் கேர்ள் ஃப்ரெண்ட். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு எங்கெங்க இருக்குது? சரி, ஓகே. இலங்கை வந்து அருமையாக இருந்துச்சு. வந்து நிறையா சொந்தங்களை மீட் பண்ணால், யாராவது ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த இலங்கை விளாக் வந்து முடியுது. அப்படி என்னடா பெரிய விளாக் எடுத்துட்டியான்னு கேட்காதீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச இதெல்லாம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் நான், அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாம் போடுறேன். ரொம்ப எடுக்க முடியல, எல்லா பக்கம் போய் ஒரு 2 நாள் தான் இருந்தால் அதுக்குள்ளே ரிஹர்சல் எல்லாம் டைம் இருந்ததுனால கிடைச்ச வரைக்கும் ஃபுட்டேஜ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள். ஓகே மக்களே, இந்த ஸ்ரீலங்கா பயணம் வந்து முடியுது. பயணம் என்ன போய் பெரிய பயணம் 3 நாள் தான் வந்தேன். அது ஒரு கவலை, 3 நாளில் வந்து போகிறோமே அப்படின்ட்டு. அடுத்த வாட்டி வந்து வந்தால் நல்லா சுற்றுற மாதிரி வரணும், போய் நல்லா ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி. அவ்வளோதான், அதான் முடிய போய் நாங்கள் ஃப்ளைட் ஏற போகிறோம். பாய், நாங்கள் போயிட்டு வரோம். அடுத்த விளாகில் பார்க்கலாம். அடுத்த விளாக் கன்னடா வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. சரியா? பாய்.